கை ஒரு கலர் இருக்கும், ஃபேஸ் ஒரு கலர் இருக்கும். அதனால வந்து நீங்க கையில போட்டு பார்க்காம ஜாலைன்ல போடுங்க. ஜாலைன்ல போட்டு உங்களுக்கு விசிபிளா இருந்தது அப்படின்னா இந்த பிளெண்டிங் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல ஸ்கின்ல உங்களுக்கு சப்போஸ் ஸ்வெட்டிங்கே வந்ததுன்னா கூட ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர்ல நீங்க டேப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், அந்த ஃபவுண்டேஷனும் அப்படியே இருக்கும், லாங் லாஸ்டிங் இருக்கும். இப்போ மேக்கப் பண்ணிட்டீங்க, மேக்கப் பண்ணி முடிச்சிட்டீங்க, வெளியே போறீங்க, ஸ்வெட் ஆகுது, மேக்கப் கலஞ்சா மாதிரி உங்களுக்கு இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்க காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்ன பண்றீங்க, லிப்ஸ்டிக் நல்லா அப்ளை பண்ணுறதுக்காக பிஃபோராக யூஸ் பண்ணக்கூடியது லிப் பாம். இல்லை எனக்கு லிப்ஸ்டிக்கே வேணான்றவங்க லிப் பாம் போட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் பீல் ஆகுதுன்னா லிப் பாமோட உங்களுக்கு வந்து சரி ஆகாது. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. ஹலோ, எஸ்வி டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வசதி சங்கர் பேசுறேன். நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் போட்டு எப்படி நம்மளே செல்ஃபா மேக்கப் போட்டு நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் காமிக்க போறேன். அதனால எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன மேக்கப் போட போறோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் தான் நம்ம பண்ண போறோம். சரி, நம்மளே நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம இது ஒரு வாட்டி இல்லை, நம்ம ஒரு வாட்டி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம கண்டினியூ போட்டுக்கலாம். நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ண போறோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் நான் போட்டுட்டேன் நான் என்னோட ஸ்கின்ல. எனக்கு ஸ்கின்ல வந்து க்ளோவாக வேணும், நேச்சுரல் லுக் வேணும் அப்படின்றதுக்காக மேக்ல வந்து ஸ்ட்ரோப் கிரீம் எடுத்திருக்கேன் நான். எலிமினேட்டர் மாய்ஸ்சர் சொல்லுவாங்க. இது நான் கொஞ்சமாக லைட்டாக எடுத்திருக்கேன் நான். எடுத்து நம்ம டீசோன் ஏரியாவில் மட்டும் போட்டால் போதும், நம்ம எல்லா ஏரியாவில் போடணும்னு அவசியம் கிடையாது. இது லைட்டாக நான் முன்னாடி கண்ணாடி வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து உங்களுக்கு நான் காமிக்கவும் செய்கிறேன், கண்ணாடிலையும் பார்த்து போடுறேன். இங்கே பாருங்கள், எலிமினேட்டர் மாய்ஸ்சர் இது போடும்பொழுதே பாருங்கள் நல்லா க்ளோவாக இருக்கும். நான் ஆக்சுவலாக மேக்கப்லாம் முடிக்கும் பொழுது நிறைய பேர் ஹைலைட்டர் போடுவாங்க. நான் வந்து ஹைலைட்டர் போட மாட்டேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும் என்னோட ஸ்கின்னுக்கு. எந்த வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. ஸோ அதனால் வந்து நான் ஹைலைட்டரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதில் நான் வந்து மாய்ஸ்சரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிமினேட்டர் மாய்ஸ்சர் போடுவேன். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக க்ளோ இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்பொழுதே தெரியும், நான் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான். இது வந்து இந்த பிராண்டு தான் வாங்கணும்னு கிடையாது. நான் எல்லாம் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த பிராண்டு தான் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டை இதே மாதிரி எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ணோம். நீங்கள் கையில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த க்ளோ வந்து எல்லாமே நம்ம கையிலேயே போயிடும். ப்ரஷ்ஷில் அதாவது நம்ம ஸ்கின்ல வந்து அதிகமாக இருக்காது. ஸோ மாய்ஸ்சர் அதனால் வந்து நம்ம இப்படி ப்ரஷ்ஷில் போடும்போது தான் நமக்கு நல்ல க்ளோவாக தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நல்ல க்ளோவாக இருக்குது பாருங்கள். இப்போவே க்ளோவாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோக்காக எந்த வேலையும் பண்ண தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நேராக ப்ராடக்ட்ஸ் தான் போகிறோம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் போட போகிறோம். நல்லா அப்ளை ஆகிடுச்சுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்ம இப்போ கன்சீலர் போட போகிறோம். ஓகே, கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு பிஎஸ்சியோட ப்ராடக்ட்ஸ் இது. இந்த கன்சீலர் வந்து என்னோட டோனை விட 2 டோனு ஜாஸ்தி டார்க்கர். ஸோ இதுதான் நான் வந்து கன்சீலராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எங்கே கன்சீலர்னால் எனக்கு வந்து டிஸ்கலரேஷன் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கலரேஷனை நம்ம ஹைட் பண்ணுறதுக்காக, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம். இங்கே பாருங்கள் எங்கெங்கே போடுறேன்னு. கண்டிப்பாக அண்டர் ஐயில் எல்லாருக்குமே வந்து டிஸ்கலரேஷன் இருக்கும். இந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டோனை விட 2 டோனு டார்க்கர் டோனு. உங்கள் ஸ்கின் டோன் என்னவோ அதே மாதிரி 2 டோனு டார்க்கர் டோனாக நீங்கள் இந்த மாதிரி கன்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுத்தை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கலரேஷன் இருக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அது
நிறைய பேர் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் கன்சிலர் வச்சு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இதை. ஸோ ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் டிஸ்கலரேஷனில் எப்படி வந்து உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றியோ இல்லை இந்த மேக்கப் பற்றியோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இல்லை இதை பற்றி நான் ஃபுல்லாக கற்றுக்கணும், இந்த செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்பை நீங்கள் கற்றுக்கணும், இதுவும் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டுமே கற்றுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போடுறேன். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் 52 ஃபவுண்டேஷனு. இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல இது என்னோட ஸ்கின் டோனுக்காக எடுத்திருக்கேன் ஃபாரெவர் 52. ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் எங்கெல்லாம் போடணுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் கொடுங்க. நீங்கள் சீக்கிரமாக போட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது போடும்பொழுது நீங்கள் அப்புறம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சேம் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் உங்களோட ஸ்கின் டோனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி போட போகிறீங்க. என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபாரெவர் 52 ப்ராடக்ட்ஸை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் ப்ரஷில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஹேர் எதனா இருந்தால் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த இடத்துலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா அது உங்களுக்கு கிராக் மாதிரி விழும், கடைசியாக உங்களுக்கு தெரியும் அது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஃபோர்ஹெட்டை பிளெண்ட் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ கல்ல பிளெண்ட் பண்ணுறேன். தென் சீக் போனை பிளெண்ட் பண்ணுறேன். தென் ஜாலைன் வரைக்கும் நல்லா டச் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் பிளெண்ட் பண்ண இடமோ பிளெண்ட் பண்ணாத இடமோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபைனாக வந்திருக்கு பாருங்கள். என்னோடய ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவாகவும் நல்லா என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணி நான் போட்டதால் நேச்சுரல் லுக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் போடுற பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ப்ராடக்டை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் டோனுக்கு உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கின் ப்ரிப்ரேஷனும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இது ரெண்டுமே பண்ணிட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு மேக்கப் நல்லா வந்துடும். நான் எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும், சரியா? இதே மாதிரியே பண்ணுங்கள் பிளெண்டிங். நீங்கள் கழுத்துக்கிட்ட போடும்பொழுது பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரப் பண்ணுங்க. ஓகே, மீதி இருக்கிற ப்ராடக்டை போட்டால் போதும். இதுக்காக நீங்கள் ப்ராடக்ட் தனியாக எடுக்க வேண்டியதில்லை. பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் பிளெண்டிங் சரியாக பண்ணலை அப்படின்னா கேக்கி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்லாம் அங்கங்கே வந்து தெரியும். உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஸ்வெட் ஆகிறது, ஒரு மாதிரி அந்த ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனாக இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பிளெண்டிங் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல ஸ்கின்ல உங்களுக்கு சப்போஸ் ஸ்வெட்டிங்கே வந்ததுன்னா கூட ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் டேப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த ஃபவுண்டேஷனும் அப்படியே இருக்கும், லாங் லாஸ்டிங் இருக்கும். உங்களுக்கு அந்த மூவ் ஆகாது. ப்ராடக்ட் மூவ் ஆகாத இருக்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ நான். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய சொட்டாகும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க கொஸ்டின். எனக்கு தெரியுது. நிறைய பேர் ரொம்ப ட்ரை ஆகுது, கிரே கலர் ஆகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆகுது அப்படின்னா, ஸ்வெட் ஆகுதுன்னா ஸ்கின் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து கிரேவ் ஆகுதுன்னா உங்களுடைய ஸ்கின் டோனோடைய நீங்கள் மாற்றி போடுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் கரெக்டான மேட்சிங்கான ஃபவுண்டேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு நல்ல க்ளோவாக தெரியுதா? ஓகே, ஸோ இது நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். தென் வந்து இது வந்து ஆப்ஷன் தான். இந்த கன்சீலர் வந்து ஆப்ஷன் தான்.
இந்த கன்சிலர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லைட்டாக நம்ம ஐ அழகாக தெரியும் உங்களுக்கு, ஹைலைட் பண்ணுறோம். ஓகேவா, நம்மளோட டீசோன் ஏரியாவை ஹைலைட் பண்ணுறோம். லைட்டாக போட்டால் போதும். நீங்கள் இந்த இடத்துல கரெக்டான ஃபவுண்டேஷனை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிங்க. ஸோ அதுக்கான பதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஜா லைனில் போடுங்க. கையில் மட்டும் போட்டு நீங்கள் பார்க்காதீங்க. கை ஒரு கலர் இருக்கும், ஃபேஸ் ஒரு கலர் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கையில் போட்டு பார்க்காம ஜா லைனில் போடுங்க. ஜா லைனில் போட்டு உங்களுக்கு விசிபிளாக இருந்தது அப்படின்னா, அதாவது தெரியும் விசிபிளாக, டார்க்காக போட்டாலும் விசிபிளாக தெரியும், லைட்டாக போட்டாலும் விசிபிளாக தெரியும். இது ரெண்டுமே வந்து உங்களோட ஸ்கின் டோன் கிடையாது. போடும்பொழுது உங்கள் ஸ்கின்னோட மர்ஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்குதான் உங்களுடைய ஸ்கின் டோன். ஓகேங்களா? அதே மாதிரியே ப்ரைமர் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ப்ரைமர் வந்து சிலிக்கான் பேஸில் இருக்கும், நான் சிலிக்கான் பேஸில் இருக்கும். அதே மாதிரியே ஸ்கின்ல வந்து போஸ் வந்து ஓப்பன் ஜாஸ்தி இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி பல்லெல்லாம் மறைக்கிறதுக்கு, மேக்கப்பில் தான் மறைக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது இது. அந்த மாதிரி பல்லமை வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணி நல்ல ஃபைனாக காமிக்கிறதுக்கு பெனிஃபிட்ல ஒரு ப்ரைமர் இருக்கு. அந்த ப்ரைமரை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கரெக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? பெனிஃபிட் உங்களுக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு விலை கொஞ்சம் ரீசனபிளா இருக்கணும்னா Forever 52ல நீங்க ப்ரைமர் இருக்கு, அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். போர்ஸ் ஓப்பனா இருக்கிறவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா நான் சிலிக்கான் பேஸ்ல நீங்க எடுங்க. இல்லை நான் ட்ரை பேஸ்ல இருக்கிறேன் அப்படின்னா நான் சிலிக்கான்ல எடுங்க. இதுதான் ஓகே. உங்களுக்கு கடையில் உங்களுக்கு போட்டிருக்கோம், அந்த ப்ரைமர்லயே உங்களுக்கு லைன் போட்டிருக்கோம், நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல. ஸோ கலர் கரெக்ஷன் பற்றி நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருக்கீங்க. கலர் கரெக்டரை பொறுத்த வரைக்கும் டஸ்கி ஸ்கின்னா இல்லை வந்து நீங்கள் ஃபேராக இருக்கீங்களா மீடியமாக இருக்கீங்களா இதெல்லாம் முக்கியமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஸ்கின் டோனில் எல்லாருக்குமே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், டார்க் ப்ரௌனில் இருக்கும், பிக்மோனா ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் கரெக்டரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஆரஞ்சு கலர் கரெக்டர் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ண, இதுதான் பர்டிகுலராக யூஸ் பண்ண கிடையாது. எந்த பிராண்ட் வேணாலும் ஆரஞ்சு கலர் கரெக்டரை எடுத்து எப்படி நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி அண்டரையில் போடுவீங்க, போடும்பொழுது இந்த லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா அழகாக டேப் பண்ணி இந்த மாதிரி 2 சைடும் இதை டேப் பண்ணுங்க. டிஸ்கலரேஷன் எங்கெல்லாம் இருக்கலாம் அங்கெல்லாம் போட்டுட்டு உங்கள் மேக்கப் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஹைலைட்டர் போட்டிருக்கேன். தென் இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன டிப்ஸ்ன்னா, எப்படி நம்ம வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. லாங் லாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து இப்போ எல்லாமே நம்ம லிக்விட் டைப்பில் செலக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக மூவ் ஆகாமல் இருக்கணும்னா அதை வந்து பேக் பண்ணணும், இந்த லாக் பண்ணணும். இந்த ப்ராடக்டை லாக் பண்ணி ஃபேஸோட அப்படியே இருக்கிற மாதிரி பண்ணணும்னா இந்த செட்டிங் பவுடரை எடுத்து நீங்கள் செட் பண்ணுங்க. இதுதான் வந்து வழி. சரிங்களா? இதை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் கிள்ளி பார்த்தா கூட வரவே வராது ஃபவுண்டேஷன். நீங்கள் இது ப்ராடக்ட் லாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரிங்களா? நீங்கள் வெளியில் பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வெதர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி உங்கள் ஸ்கின் டோன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கின் டைப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு, எனக்கு மேக்கப் வந்து அப்படியே கலைஞ்சு போகுது, எனக்கு மேக்கப் பண்ணால் கேக்கி ஆகிடுதுன்றவங்களுக்குலாம் இதுதான் பதில். சரிங்களா? நான் ஏற்கனவே மேக்கப் போட்டு அதிகமாக அடிக்கடிக்கு போடுறதால நான் குயிக்காக போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது முதல்ல பொறுமையாக போடுங்க. வீடியோவை எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் பார்த்து பொறுமையாக போடுங்க. நீங்கள் வீடியோவை திரும்ப திரும்ப நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இந்த ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், இந்த வீடியோவில் நீங்களே மேக்கப்பில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஓகே, போட்டாச்சா? பார்த்தீங்களா எவ்வளோ மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு பாருங்க. உங்களுக்கு நல்ல பேக்காக ஆகிருக்கு, நல்லா லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 hour கழிச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம கண்ணத்தை கிள்னா கூட நம்ம மேக்கப் வந்து வரவே வராது, இல்லைன்னா அந்த அச்சு அப்படியே விழும். ஓகேங்களா? இதுக்கு அதுதான் காரணம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்கின் டோன் வந்து மீடியம் டு டஸ்கின்றதால நான் கான்டோர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்னென்னா டேரெக்டாக வந்து ப்ளஷ்லேயே போயிடுறேன். ப்ளஷ் தான் வச்சுருக்கேன் நான் கையில். இப்போ ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணி, ஓகே, டைரெக்டாக அப்படியே போடாதீங்க, போட்டிங்கன்னா அதிகமாக ஆகிடும். ஸோ கையில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இங்கே பாருங்கள், காம்பேக்ட் பவுடருடைய வேலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு.
காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரீடச்சப்புக்கு தான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். செட்டிங் பவுடரு நம்ம எப்படி லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதோடைய பர்பஸ் அந்த மாதிரினா, காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பர்பஸ்ஸு இப்போ மேக்கப் பண்ணிட்டீங்க, மேக்கப் பண்ணி முடிச்சிட்டிங்க, வெளியே போகிறீங்க, ஸ்வெட் ஆகுது, மேக்கப் கலைஞ்சா மாதிரி உங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்ன பண்ணுறீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மேக்கப் கலைஞ்சிருக்கு, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாக மேக்கப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா டச்சப் பண்ணுறதுக்கு தான், மேக்கப் போயிடுச்சு அப்படின்னா டச்சப் பண்ணுறதுக்கு தான் காம்பேக்ட் பவுடரை கண்டி வேற எந்த ரீசனும் கிடையாது. அதே மாதிரியே உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் காம்பேக்ட் பவுடர் போட்டு மேக்கப் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 பர்பஸ்க்கு நீங்கள் காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் பேஸில் இருக்கும், செட்டிங் பவுடர் உங்களுக்கு தின் பேஸில் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ப்ளஷ் போட்டிருக்கோம். ஸோ ப்ளஷ் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதிகமாக போட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ இப்போது நீங்கள் ஜஸ்ட்டு பவுடர் எடுத்து சும்மா லைட்டாக டச்சப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒன்று ஒர்க்கும் பண்ணுவேன். ஸோ நம்ம மேக்கப் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்ம கரெக்ஷனும் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, ப்ளஷ் போட்டிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோக்காக ஹைலைட்டர் வச்சுருக்கேன், ஆனால் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நான் க்ளோக்காக எலிமினேட்டர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டேன் நான், ஆனால் நான் க்ளோக்காக யூஸ் பண்ணலை. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். ஐஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே லைட் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாத ஷிம்மர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஷைனிங்காக ஜிகு ஜிகு கிளிட்டர் இதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போட வேண்டாம். ஸோ ஏன் போட வேண்டாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஸ்கின்லேயும் கண்லேயும் வந்து சுருக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக இப்போ கொஞ்சம் ஏஜினிங் இருக்கிறதால நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா லைட்டாக அப்ளிகேஷன் கொடுங்க. அது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ இது பிங்க் கலரில், இதை பாருங்கள், லைட் பிங்க் கலரில் எடுக்கிறேன். ஜஸ்ட்டு நான் இப்படி அப்ளை பண்ணுறேன். நம்ம போட்டதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். கண்ணில் பாருங்கள், லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்கள் போட்டால் போதும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் ஷிம்மர் அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் கலர் ஷிம்மர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காக தான் நான் ஷிம்மர் யூஸ் பண்ணுவேன். நான் ஷிம்மர் யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்காக தான் நான் ஷிம்மர் போடுறேன் நான். லைட்டாக ஐபாலில் மட்டும் நான் எப்படி போடணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஐபாலில் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஐபாலில் மட்டும் கோல்டன் கலரில் போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் லைனர் போட போகிறேன். என்னோடய சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி யூஸ்வலாக பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆனால் பர்பிள் கலர், டார்க்கு பர்பிள் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் வச்சு ஸ்கெட்ச் ஐலைனரு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு. தெரியுதா உங்களுக்கு பர்பிள் கலரு? பாருங்கள், பர்பிள் கலர் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த கண்ணிலையும் போடுறேன். பர்பிள் கலரில் நான் இன்றைக்கி வந்து லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். இதுக்கப்புறம் மஸ்காரா போடுறேன். மெப்ளினில் மஸ்காரா. ஜஸ்ட் எனக்கு ஏற்கனவே லேஷஸ் இருக்கிறதால நான் ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரியே ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்காக நாங்கள் வீடியோ போகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஓகே, மேக்கப் சம்மந்தப்பட்டது எது வேணும்னா நீங்கள் கேட்கலாம். பாருங்க, லேஷஸ் போட்டுரு, லேஷஸே இல்லை, என்னுடைய லேஷஸில் தான், ஃபால்ஸ் லேஷஸ்லாம் யூஸ் பண்ணல, போட்டு நான் லைனர் போட்டு மெப்ளினில் மஸ்காரா போட்டிருக்கேன். ஓகே, தென் வந்து காஜல். ஓகே, காஜல் வந்து ஜஸ்ட்டு வாட்டர் லைனில் காஜல் யூஸ் பண்ணுறேன். காஜல் யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி லென்ஸ் வேணும்னாலும் நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லென்ஸ் யூஸ் பண்ணலை இன்னைக்கு. ஓகே, தென் வந்து ஐப்ரோ போடுறேன். ஐப்ரோ எனக்கு ஏற்கனவே இருக்குது, நான் சும்மா டச் பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்கள் ஐப்ரோ வேணும்னா நீங்கள் ஐப்ரோ ஜெல் ஐப்ரோ, இது ப்ரோமேட், இது ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பென்சில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பென்சில் தான் வேணும்னா நீங்கள் ப்ரௌன் கலர் வாங்கிக்கோங்க. ஆல்வேஸ் யூஸ் ப்ரௌன் கலர், பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நான் டச் பண்ணுறேன், அவ்வளோதான். டச்சப் பண்ணுறேன். நான் ஃபவுண்டேஷன்லாம் போட்ட உடனே அதில் வந்து போய் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஃபவுண்டேஷன், செட்டிங் பவுடர் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக எடுத்து நான் ப்ரௌன் கலர் எடுத்து டச் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, தென் வந்து ஸ்பூலி ப்ரஷ் வச்சு நல்லா கோம் பண்ணி தென் ஒரு டச்சப் கொடுக்குறேன். இந்த ஐப்ரோவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு டச் பண்ணுங்கள் லைட்டாக. இது ஜெல் டைப்பு, உங்களுக்கு நிறைய பிராண்டில் இது ஜெல் டைப்பில் இருக்குது. உங்களுக்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள், டார்க் ப்ரௌனு. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு. தென் வந்து கோம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐப்ரோ வந்து எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, எப்போவுமே ஐப்ரோ வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐப்ரோ போட்டாச்சு. தென் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்க லாஸ்ட் வீடியோவில் காம்பேக்ட் பவுடர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ளஷ் வந்து அதிகமாகிடுச்சு, இல்லை வந்து ஒரு டச் பண்ணணும், எனக்கு வந்து அண்டர் ஐயில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா யூ கேன் டேக் த காம்பேக்ட் பவுடர். தென் அதுலேயே உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பாஞ்சை எடுத்துக்கோங்க, ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய ஸ்கின் டோனு இல்லை உங்களோட ஸ்கின் டோனோட ஒரு டோன் ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்ல, இப்படி நீங்கள் கையில் வந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் டேப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. தென் இருக்கிற ப்ராடக்ட்டு எடுத்து நீங்கள் போடணும். இங்கே பாருங்கள், மேலே பார்த்துட்டு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த கண்ணுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகே, தென் அதே மாதிரி இந்த கண், இது வந்து டச்சப் பண்ணுறதுக்காக தான். டைரெக்டாக போடாதீங்க. ஸோ போட்டு டச்சப் என்ன பண்ணிக்கோங்க. ஓகே, இது மேக்கப் முடிஞ்ச உடனே நீங்கள் டச்சப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்ம டச்சப் பண்ணியாச்சு. பவுடர் நிறைய எடுக்கக்கூடாது, எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக மேக்கப் போட்ட மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பவுடர் வந்து நீங்கள் மினிமல் பவுடராக எடுத்து நீங்கள் ஸ்பாஞ்சில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ போட்டு முடிச்சோடனே நம்ம ஃபைனலாக லிப்ஸ்டிக் போடுறோம். நான் 2 ஷேடு வச்சுப்பேன், ஒன்று டார்க்கு ஒன்று லைட்டு. நீங்கள் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பிங்க் கலர், ஆல்வேஸ் ஐம் யூஸிங் பிங்க் கலரில் டார்க் அண்ட் லைட் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், அவுட்டரில் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே பியூட்டி.
ஸோ லிப் பாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரன்சி லிப் பாமை ஆல்வேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கலர்டு யூஸ் பண்ணுறதை விட, ஏன்னா கலர்டு யூஸ் பண்ணிங்கன்னா லிப் பாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தின் பேஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் சாப்பிடும்பொழுது டக்குன்னு உள்ளே போயிடும். இப்போ நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திக் பேஸில் இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வாய் உள்ளே போகாது. ஸோ அதனால் லிப் பாம் பொறுத்த வரைக்கும் இதே நீங்கள் வந்து ஹெர்பல் டைப்பில் எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் கெமிக்கல்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எடுக்கும் பொழுது நீங்கள் உங்களை டிரான்ஸ்பரன்சின்னா அதில் கலர்டெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்காது, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எனி பிராண்டு. பீல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து லிப் சீரம் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து லிப் பாம் வந்து ஜஸ்ட் லிப்ஸ்டிக் நல்லா அப்ளை பண்ணுறதுக்காக பிஃபோராக யூஸ் பண்ணக்கூடியது லிப் பாமு. இல்லை எனக்கு லிப்ஸ்டிக்கே வேணான்றவங்க லிப் பாம் போட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் பீல் ஆகுதுன்னா லிப் பாமோட உங்களுக்கு வந்து சரியாகாது. லிப் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான். ஏன்னா லிப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், நீங்கள் டீஹைட்ரேஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் லிப் சீரம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் லைட் கலர் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு கலர் ஷேட் ஆட் பண்ணுறேன். லிப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும், லைட்டாக உங்களுக்கு வந்து லைட் கலரில் இருக்கும். அந்த லைன் மாதிரியே நீங்கள் போட்டு கவர் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, தென் ஃபைனலாக வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஸோ எனக்கு வந்து க்ளோ வேண்டாம் அப்படின்றதுக்காக ஏற்கனவே நான் க்ளோக்காக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் மேட் ஃபினிஷில் க்ரைலானில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். க்ரைலானில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே வேறு, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வேறு. இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, ஃபைனல் த மேக்கப் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக. ரொம்ப நேரம் நமக்கு வந்து மேக்கப் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா சீல் பண்ணி கொடுத்துரும் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா ஒரு 7 to 8 hours வரைக்கும் நமக்கு இந்த மேக்கப் வந்து நல்லா ஸ்டே ஆகும். நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்தும் இருக்குது, டிபெண்ட்ஸ் அப்பான் ஆல் த ப்ராடக்ட்ஸ். என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி லிப்ஸ்டிக் எடுக்கிறீங்க, இதை பொறுத்தும் இருக்குது உங்களுக்கு. பட் ஆனால் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயோட வேலை கரெக்டாக செஞ்சிடும் அது. ஓகே, இப்போ நம்ம போட்டிருக்கோம். இது வரைக்கும் எஸ்வி டிவி சேனல் நேர் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பை உங்களுக்கே நீங்களே எப்படி போடலாம் அப்படின்றத பற்றியும், மேக்கப்பில் என்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே உங்களுக்கு மேக்கப் எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கணும். இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்வி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த எஸ்வி டிவி சேனல் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.